மன்னா சங்கீதம் 36:9. இந்த வசனத்தின் 2வது பகுதியை தியானிக்க இருக்கிறோம். முழு வசனத்தை வாசிக்கிறேன். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். நேற்றைய தினத்துல பார்த்தோம், ஜீவ ஊற்று கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்பதை தாவீது கண்டார். இங்கு சொல்கிறார், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வெளிச்சத்தை எப்படி காண்பது? கர்த்தருடைய வெளிச்சத்திலே தான் நாம் அவருடைய வெளிச்சத்தை காண முடியும். மகிமை நிறைந்த தேவன், அவரே வெளிச்சம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யான ஒளி அவர். அவருக்குள்ளாக நமக்கு தேவையான வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்துல நாம் நடக்கும்போது இடறுவதில்லை. அந்த வெளிச்சத்தை அவருடைய வெளிச்சத்திலே நாம் காண முடியும். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சத்தை காண்பிக்க விரும்புகிறார். அதை கர்த்தருடைய வெளிச்சத்திலே நாம் காண முடியும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய ஒளியை எங்களுக்கு தாரும். உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். உம்முடைய வெளிச்சம் எங்களுடைய பாதைகளிலே கிடைக்கட்டும். கர்த்தருக்கு கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.